இருந்துச்சு கிட்டத்தட்ட 28 வருஷம். ஆமாம், 28 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வயசு 15 என்னவோ. அப்போது வீடியோவில் பார்த்தேன். அப்போல்லாம் கேசட்டில் போடுவாங்கள்ல. அதுக்கப்புறம் திரைப்படமாக இப்போ பார்க்குறேன். நான் கமல் ரசிகன். அபூர்வ சகோதரர் 60 வாட்டி பார்த்தேன். அப்போல்லாம் தியேட்டரில் இதில் கொஞ்சம் டிமாண்டு. அருமையாக இருக்குது. கமல் ரசிகன், வேறு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவரை மாதிரி யாராலும் இசைஞானி. ஆமாம், வரட்டுங்க, சந்தோஷம், பார்க்கலாம். நல்லது. அவரும் ரசிக்கலாம், இவரை விரும்பலாம், எப்படி வேணால் இருக்கலாம். கமலை விரும்பலாம், ரஜினி ரசிக்கலாம். நல்லது, சூப்பராக இருந்தது. எல்லோரும் வந்து பாருங்கள். ஒரு எமோஷனல் வரும் அதில். ஐயோ, தலைவருக்கா? தலைவர் சொல்ல வேண்டியதே இல்லை. வாழ்க தலைவா. எனக்கு இந்த படத்தை நான் டிவியில் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட்டு அந்த கூஸ் பம்ப்ஸ் இன்னும் அப்படியே இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது. ரீரிலீஸ்னால் இந்த மாதிரி ரீரிலீஸ் இருக்கணும் இந்த படம். ஆனால் மணிரத்னம் படத்தில் இது வந்து மாசாக இருக்குது. அவர் கமர்ஷியல் படம் இப்படி பண்ணியிருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல. இது வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிருந்தது. பட் ஐ லைக் திஸ் மூவி. கமலஹாசன் வந்து தரமாக நடிச்சிருக்காரு. அம்மா வந்து கமல் ஃபேனு. இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. சூப்பராக இருந்தது. 28 வருஷம் கழித்து பழையபடி பார்க்குறேன் இந்த படத்தை. ஹாப்பி பர்த்டே மை தலைவா கமலஹாசன். என்ன அவரோட பெஸ்ட் ரசிகர். படம் நல்லா இருக்கு ப்ரோ. என்ன படத்துக்கு கேக்குறீங்க? நாயகன் நல்லா இருக்கு ப்ரோ படம். 28 வருஷம். நீங்க இதுக்கு முன்னாடி படம் வந்து மொபைல்ல இல்ல வேற எதுலயா? மொபைல்ல பார்த்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் ப்ரோ. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சனால தான் வந்தேன். சரி, யாரும் எதுவும் சொன்னாங்களா இதுக்கு முன்னாடி நீங்க படம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க, இதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும் இந்த படம் அந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணிட்டே இருந்தான் ப்ரோ. அதான் கடுப்பா இருந்துச்சு. இவன் நல்லா கேட்காதீங்க. இவன் தேவர் மகனு, இந்தியனு, எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான் ப்ரோ. இவன் இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது பச்சை கிளிக்க அந்த பாட்டு எப்போ வரும் கேட்குறான். ஃப்ளோவில் அது ப்ரோ இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஆமாம், நிலா அதுவா நத்துமே அந்த பாட்டு போட்டாங்க. அப்புறம் படம் நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ ரீலீஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. கமல் என்ன எத்தனை வாட்டி பார்க்குறது? பல வாட்டி பார்த்தோம். அந்த தியேட்டரில் பார்க்குற ஒரு ரிலீஸ் ஆகி அப்போது ஆஃப்கோர்ஸ் ஒரு ஆமாம் இப்போ பார்த்துருக்கேன். அப்புறம் பல வாட்டி அதிலே பார்த்தேன். எப்போ போட்டாலும் பார்ப்பேன் அதை. நல்ல டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்ம மோஸ்ட்லி ப்ராப்ளி இந்த தக் லைஃபோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஷூர். சத்யா ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹாப்பி பர்த்டே கமல்ஹாசன் சார். படம் பிரிண்ட் வைஸ் அந்த ரீமாஸ்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது செம்மையாக பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப கிளியராக தெரியுது. என் ஆடியன்ஸ் வைப் தானா. ஆடியன்ஸ் வந்து அந்த இப்போது எப்படி சொல்கிறேன், நான் வந்து 2K கிட்ட நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த படத்தை. நான் இதில் பார்த்துருக்கேன் ஓடிடி அப்படி இப்படின்னு. பட் தேட்டர்ன்ற வைப் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பக்கானா அந்த 4 பேருக்குன்ற டைலாக் இருக்குல்ல, அது எத்தனை டைம் போட்டாலுமே அந்த அந்த இது வந்து கத்திக்கிட்டே அந்த ஆடியன்ஸ் இது இருக்குது. அண்டு அதான் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் வரும்போது பாதி பேர் வந்து எழுந்து போகல, அப்படியே இருந்தாங்க. அந்த இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. 28 இயர்ஸ் ஆயுமே வந்து இந்த படத்துக்கு இன்னும் இவ்வளோ வெயிட் இருக்குது. கமலும் ரஜினியும் சேர்ந்து கூட ஒரு படம் பண்ண போகிறோம். ஆமாம். அது ஆப்வியஸாக பக்கா தான். ஆப்வியஸாக இப்போ நான் இப்போது கமல் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு குட்டி கேமியோவோ இல்லை ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதோட ஆடியோ லான்ச்சோ அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது இன்னுமே எக்ஸைட் ஆகுது. ஏன்னா கண்டிப்பாக 2 பேரும் என்ன பேசுவாங்க, பொன்னியின் செல்வன் அந்த வைப்பில் பேசுனாங்களே. ஸோ ஆப்வியஸாக அது இன்னுமே எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் சுந்தர்சி சார் வந்து இப்போ கமர்ஷியலில் ஆப்வியஸாக அவர் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இவங்களை வச்சு ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக பயங்கரமான படம் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். ஆண்டவரே சினிமாவுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, தந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது, நாங்களாம் 7வது படிக்கிறோம் அந்த டைமில், அப்போ பார்த்த அதே எனர்ஜி அதே வைப்ரேஷன் இப்போ 2025 பார்க்கும்போது இருக்குது. இதே வைப்ரேஷன் அடுத்த யங்ஸ்டருக்கு 2050 ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டுலே வந்து ஒரு சிறந்த ஒரு 100 படத்தில் வந்து நாயகன் ஒரு படம். அதனால் இந்த படம் வந்து இந்திய சினிமாவுக்கே ஒரு புக்கு மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துலேருந்து நீங்கள் டெக்னீஷியனாகவும் எல்லாத்தையும் கற்றுக்கலாம்,
டைலக்கு வந்து எல்லாத்தையுமே இந்த படத்துலேருந்து கற்றுக்கலாம். நடிப்பு, இசைஞானி அவருடைய இசை எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு படத்துக்கு அமையும்னு சொன்னால் அது வந்து நாயகன் படம் தான். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அந்த நிலாது வானத்து மேலே அந்த மியூசிக் யார் தட்டுறதுன்னு அப்போதுலேருந்து பல மியூசிக் டைரக்டரே வந்து இந்த படத்தோட பார்த்தே நிறைய பேர் வந்து மியூசிக் மேலே ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்தார் இளையராஜா. அவர் இந்த படத்துக்கு வந்து பெரிய பலம். அதோட டைலக்ட் சுஜாதா சார் எழுதுனாங்க. அதை விட இந்த நாயகனாக இருந்தவர் உலக நாயகனாக மாற்றப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு இந்த நாயகன் தான். நாங்கள் இந்த ரீரிலீஸ் அதுவும் அவருடைய பர்த்டே அப்போ வந்து நாங்கள் பார்க்குறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். போன தடவை விருமாண்டி ரிலீஸ் பண்ணாங்க, இந்த தடவை நாயகன். இது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இது வந்து தமிழ் சினிமாவின் ஒரு ஐகான் ஃபிலிம். இந்திய சினிமாவுக்கு இது ஒரு ஐகான் ஃபிலிம். அவருக்கு வந்து இன்னும் இது போல் பல ஆண்டுகள் வாழ்ந்து அவர் இன்னும் பல புதுமையான விஷயங்களை கொண்டு வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல இந்திய சினிமாவுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு காட்ஃபாதராக இருக்கார். இது ஆக்சுவலாக காட்ஃபாதர் தான். அந்த காட்ஃபாதருக்கு இந்திய சினிமாவின் உலக நாயகன் காட்ஃபாதர் எங்கள் நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா 1975லேருந்து அந்த 80 காலகட்டம் வரைக்கும் அப்போவே நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய படங்கள் வந்து அவங்க 2 பேர் தான் நடித்தாங்க. அப்போவே கமல் சார் சொன்னாங்க ரஜினி சார்கிட்ட, நீங்கள் தனியாக நடிங்க, நம்ம 2 பேர் தனித்தனியாக நடித்தா தான் அவங்களுடைய விஷயங்கள் தனியாக வெளியே வந்து சிறக்க முடியும்னு அவர் ரஜினி நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ மீண்டும் இத்தனை காலம் கழித்து மீண்டும் அவங்க இணைஞ்சாங்கன்னு சொன்னால் அது தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல இந்த பேன் இண்டியான்றங்கள வேர்ல்டு லெவலில் அந்த படம் ஹிட் ஆகுன்றது அவங்க கண்டிப்பாக நடிக்கணும் நான் விரும்புகிறேன். எல்லாரும் ரசிகர்கள் சார்பாகவும் அதை விரும்புகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப வருஷம் கழித்து ஸ்க்ரீனில் நான் அப்போல்லாம் பார்க்க முடியாது, ஃபோனில் தான் பார்த்து ஃபோனில் லேப்டாப்லலாம் பார்த்துட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிஜமாலே ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் இது கமலாவில் எப்பயுமே ரொம்ப வைபாக இருக்கும், டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் கமலுக்கு டான்ஸ் அவ்வளோலாம் இல்லை. ஏன்னா கமல் ஸ்டைலெல்லாம் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண வெறும் ஆக்டிங். அந்த ஆக்டிங் சூப்பராக இருந்தது, செம்மையாக பண்ணாங்க. ரிப்பீட் அப்போ கூட ஒரு நல்ல வைபு. கமலாவில் அவங்களாம் தெரியும் வைபு அவ்வளோ வைபாக இல்லை. பட் ஆனால் கமலோடைய ஆக்டிங்கு எல்லாமே. அவங்க டாட்டர் கூட ஒரு சீன் வரும், 4 பேர் நல்லா இருக்குன்னு, அதெல்லாம் வேறு லெவல். அந்த டைலாக் எப்பயுமே மணிரத்னம் டைரக்ஷனில் டைலாக் அவ்வளோவா இருக்காது, ஒரு சில டைலாக் தான் வச்சுருப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். பட் அந்த ஒரு சில டைலாக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக்காக இருக்கும். அது அந்த டைலாக் கூட ஒரு பெரிய டீப் மீனிங்ஸ் இருக்கும். எல்லா மணிரத்னம் டைரக்ஷன் இதுலேயும் சூப்பராக இருக்கும். அது நிஜமாலே அந்த மாதிரி ஒரு மூவி எடுக்கிறதுக்கு நிஜமாலே கஷ்டம். ஏன்னா 2 பேருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போது ரஜினியை ஏற்றி பேசினா கமல் ஃபேன்ஸ்க்கு வரும், கமலை ஏற்றி பேசினா ரஜினி. அது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோடு எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே தலைவா. உங்களோட ஆக்டிங், அவங்களோட தரமான ஒரு ஆக்டிங்கை நான் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது.